ஆம் கதாவே, இந்த மகிமையான நாளிலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை அழைத்து வந்த உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மாதத்தின் முதலாவது வாரம் உம்முடைய சமூகத்திலே வர நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காகவும், அது மாத்திரமல்ல தகப்பனே, எங்களை 9 மாதமும் கண்மணி போல பாதுகாத்து உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீர் வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை நீர் எங்களை காண செய்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான பொழுதிலே வந்திருக்கிற எங்கள் யாவரையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக கதாவே, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்தபடினாலே ஆண்டவரே, அந்த பயபக்தியோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நினைவுகளையும் நாங்கள் செய்கிறதையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதனால்தான் மனிதன் பயப்படும்படியாக நீர் இப்படி செய்தீர் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே நிச்சயமாக கதாவே, உமக்கு பயந்த மனிதனை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். பயந்த மனிதனுக்கு நீர் உதவி செய்கிற தேவன். இந்த அருமையான நாளிலும் அந்த வண்ணமாக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், அந்த வண்ணமாக வந்த ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக நீர் எப்படிப்பட்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எதை செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த பூமிக்கு கொண்டு வருகிற முன்பாகவே எல்லாவற்றையும் அழகாக படைத்த தேவன். அப்படியானால் இன்றைக்கு உமக்காக ஒரு மனைவி மணவாட்டி இருப்பாள், ஆனால் அவளுக்காக எதை செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கதாவே, இந்த வேளையிலே யாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாக ஆண்டவரே நாங்கள் களிமண்ணாக அந்த சிருஷ்டிகரிடத்திலே குயவனிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கான பாத்திரமாக எங்களை வணைந்து எது கதாவே உமக்கு விரோதமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீர் களைந்து எங்களை வழி நடத்த போறோமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை திறக்கிற வேளையிலே உம்முடைய ஆவி உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கேட்கிற வேளையிலே வாசிக்க வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக இறங்கி அந்த வார்த்தைகளை உணர்வடைய செய்து கதாவே, உயிர்ப்பித்து கதாவே, ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்க நீர் கிருபை செய்யும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற சபைகளை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்துக்குள்ளாக நீர் வழி நடத்தும். யாவையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க போறோம். அது ஒரு முழு அதிகாரமாயிருக்கிறபடினால சிங்களத்துல நீங்க பைபிளை எடுத்து என்னோடு கூட சேர்ந்து நீங்க இருதயத்துல நீங்க வாசியுங்க. ஏனென்றால் நேரம் அங்கே கடந்து போகும். ஏன்னா ஃபுல் அதிகாரம் தேவன் இந்த வேளையிலே தந்தபடினால நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். ஆமேன். பொருளுக்காக நாங்கள் எடுத்து பிரயோஜனம் இல்லை. நீங்க யாருமே வாசிக்க மாட்டீங்கன்னு நான் அறிந்திருக்கிறேன். அதனாலே நாங்கள் ஃபுல்லாக தேவ சமூகத்திலே நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். அதனாலே தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் யாவரும் இருதயத்திலே ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நேற்றைய நாளில் நாங்கள் ராப்போஜனத்துக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தோம். அதுக்காக தான் நான் செய்தி ஆயத்தப்படுத்தி இருந்தேன். ஆனால் ஒரு சூழல் நிமித்தமாக, ஏனென்றால் ராப்போஜனமானது என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சவர்களோடு நாங்கள் இணைந்து சபையாக தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு பந்தியாயிருக்கிறது. அதிலே ஒரு குழப்பமான சூழலோ அல்லது அங்கே தேவனுக்குள்ளாக வர்ற ஜனங்களுக்கு சில அசௌகரியங்களோ ஏற்படுமாயினால் அதை நாங்கள் தள்ளிப்பட வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. அதுதான் சகோதர சிநேகம் என்பது அங்கே வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாங்கள் அந்நியோன்யத்திலும் அப்பம் வீட்குதத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சரீரம் பாடுபட்டால் இன்னொரு சரீரமும் பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் உண்மையான தேவனுடைய அந்த உறவு என்பது வேதம் போதிக்கிறது. ஆமேன். அதனால்தான் அந்த ராப்போஜனத்தை குறித்து நாங்கள் நியாயப்பிரமாணமாக நாங்கள் அதை கடைபிடிக்கிறது இல்லை. எல்லாமே சரியாக அமைகிற வேளையில தான் நாங்கள் அதை செய்கிறோம். ஆமேன். அப்பதான் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அதனாலே
தேவனுடைய அந்த வார்த்தையோடு நான் வந்திருக்கிறேன். தேவன் நிச்சயமாக அந்த காலத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். எது ஆடுகளுக்கு தேவையோ அதை அவர் கொடுக்கிற தேவன். அதனால்தான் பரிசுத்த ஆவியும் அதே அவர் சொன்னார், நான் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையுமே நான் சொல்லுவேன். ஆமென். அதனால்தான் அநேக ஜனங்கள் அதை குறித்து அது குறையாக எண்ணுவது உண்டு. ஏனென்றால் அது கண்டது கேட்டது அங்கே பார்த்ததுதான் அவர் என்ன செய்வார், சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அதனாலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிய வேண்டும், அவரை புரிய வேண்டும். அப்பதான் நாங்கள் அவருடைய காரியங்களை அறிய முடியும். ஆமென். தேவன் எல்லாரோடும் அவர் பேசுற தேவன். நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் போது அது ஒரு மனிதனுக்காக அல்ல, அந்த ஒரு மனிதன் அந்த உண்மையாக இருந்தா ஒரு மனிதனுக்கும் அவர் பேசுவார். அதே நேரத்தில் சபையாக நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருந்தா எல்லாருக்கும் அவர் பேசுற தேவன். ஆமா, அதனால்தான் ஒரு ஞாயிறு ஆராதனை என்பது ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் இல்லாமல் பரிசுத்த ஆவியினுடைய ஒப்புதலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது. அப்பதான் அவர் எல்லாரோடும் அவர் தேவையானதை அவர் பேசி அவர் கடந்து செல்வார். ஆமென். அப்பொழுது சபைக்கு வர்ற ஜனங்கள் கர்த்தர் உண்டென்று தம்மோடு அவர் பேசுறார் என்று அவர்கள் வந்தாதான் அவர் பேசுவார். ஆமென். அது தேவனுடைய வார்த்தை என்று அங்கே உறுதியாக நம்பும் போது நிச்சயமாக அந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அதனால நாங்க ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எல்லாரும் பைபிள் இல்லை, அநேகர் நீங்க பைபிள் வாசிக்கணும். ஏன்னா அந்த வேதம் இல்லாட்டி விடிய காலத்து வெளிச்சம் இல்லைன்னு வேதம் சொல்லு. நீங்க சொல்றேன், நீங்க வேதத்தை வாசிக்காம ப்ரே பண்ணினா அது அங்கே தேவனிடத்துல சேராது. அதான் என்ன சொல்ற, ரீட் அண்ட் ப்ரே என்று சொல்லுவார் அடிக்கடி. அதாவது நீங்கள் வேதம் வாசித்து நீங்க ஜெபிக்க வேண்டும். வேதத்தை நீங்க வாசிக்காட்டி நீங்க எவ்வளவு நீங்க ஜெபிச்சாலும் அதுல பலனே இல்லை. அது வேதம் சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியும் அதை சொல்லுறார். அதனால்தான் வேத வார்த்தை ஒரு மனிதன் வாசிக்கவர். பாருங்க, அவர் தேவனாயிருந்தும் அவர் தன்னுடைய வார்த்தையை அவர் வாசித்தார். ஆமென். அதை வாசிக்கும் போது அவர் எழுந்திருந்தார் என்று வேதம் சொல்லுறார். அப்ப பாருங்க, தேவனாயிருந்தும் ஒரு வார்த்தையை திறக்கும் போது அவர் எழுந்திருந்தார் என்றால் அதுல எவ்வளவு ஒரு மேன்மை இருக்கு. இன்னைக்கு நாங்க எத்தனை தரம் சொன்னாலும் உங்களோட காதுகளுக்கு நிறைய பேருக்கு அது ஏறாது. ஆனா உண்மையாக தேவனுடைய வார்த்தையை ஒருவன் வாசிச்சு அவன் எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவர்கள் அதை பரியாசம் செய்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏனென்றால் அது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நான் 1 நான் வாசிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 249வது பக்கம், புதிய ஏற்பாடு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 249வது பக்கம், புதிய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாய் பெறாதபடிக்கு. ஏன்னா அத கிருபையை பெறணும் என்றால் சரியாக தான் பெறுவோம். அப்ப இந்த சபையார் தேவனுடைய கிருபை அந்த சபைக்கு இருக்கு, ஆனா அவங்க சரியா பெற தெரியாம இருக்கிறாங்க. ஆமென். அப்ப அதனால நாங்க வாசிப்போம். பாருங்க, அணுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் தெருக்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவலிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியில் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும்
துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படத்தக்கவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்களாக எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச துணிகிறது. ஆமேன். பேச திறந்திருக்கிறது. எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறோம். ஆமேன். அப்ப பாருங்க, நீங்க முன்னுக்கு விளங்குமன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்களோட இயல்பு எப்படி ஒரு ஊழியம் என்று பாக்குறாங்க. அத நீங்களும் என்ன செய்யணுமா, நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிராதனுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவளுக்குள்ளே உலாவி அவர்களை தேவனாயிருப்பேன், அவர்களே ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அங்கே கர்த்தருடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடி என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். இது ஒரு ஆழமான ஒரு காரியம்தான், ஆயத்தப்படுத்தாத ஒன்று. ஆனாலும் தேவனுடைய மைண்ட், தேவனுடைய சிந்தையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனுடைய சிந்தைய நீங்க அறியாட்டி நீங்க சரியான ஒரு ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபையை பெற முடியாது. அவர் இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியுள்ள தேவன். அவருடைய வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொடூரமானவராக இருக்க தோன்றும் உங்களுக்கு சில பேரு. ஆனா அவர் கொடூரமானவர் அல்ல, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆனாலும் அவர் நீதி உள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தையை அவர் உரைத்தா அதுக்கு சரியானதை நீங்க செய்த ஆசீர்வாதம், பிழையானதை செய்தா அது தண்டனை தான். அதுக்கு ஈக்குவல், அதுக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அதை யாரு கண்டா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா உலகத்து துன்மார்க்கருக்கு ஒரு டைமை வைத்து அவர் ஏற்ற நேரத்துல நியாயம் விசாரிப்பார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்படி அல்ல. ஏனென்றா அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர்கள் அழைக்கிறதுக்காக அவர் அப்பப்ப அவர் அதை செய்து நடப்பார். ஆமேன். அதனால நான் சிச்சுவேஷன், அதாவது சூழ்நிலைக்கு நான் பேசவில்லை. கர்த்தர் தர்ற வார்த்தையை நான் என்ன செய்யறேன்? பேசுறேன். ஏனென்றா அது ஒரு மனிதனுக்காக நாங்கள் சிந்திக்காம எல்லாருக்கும் தேவன் ஒவ்வொரு வழியில ஒவ்வொரு காரியங்கள் அவர் என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய கிருபையை விருதாவாக அதை சரியாக அதை புரியாம இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சரியான ஒரு வேதத்தை நீங்க சரியாக புரிஞ்சாதான் தேவன் எப்படி தண்ட வார்த்தையில ஒரு வைராக்கியமாயிருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளுவீங்க. நீங்க எப்பயுமே நான் அடிக்கடி பார்த்து நான் போதிச்சிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையில அவர் எப்படி ஒரு வைராக்கியமாயிருக்கிறார், தேவனுடைய வார்த்தையோடு எப்படி சமரசம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல தேவனுடைய வேதத்தின் ஆழங்கள், ஏண்டா வேதம் பிரசங்கில சொல்லுது, முன்னமே நடக்கிறதா இப்ப நடக்கிறது,
இனி நடக்க போறது முன்னமே நடந்த இதையோ கர்த்தர் விசாரிப்பார். பழைய ஏற்பாடின் ஒவ்வொன்றும் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நிஜமா இருக்கிறது, அடையாளமா இருக்கிறது. அந்த காரியங்கள்ல தேவனுடைய ஜனங்கள், தேவனால வழி நடத்தப்பட்டவங்க, தேவ கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவளாக பிறந்தவங்க, தேவனுடைய தகப்பன் தாயுடைய ஆசீர்வாதத்துல வளர்ந்தவங்க, அதுக்காக வைராக்கியமா நின்றவங்களை கூட தேவன் எப்படி வெட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பொல்லாத ஒரு கடினமாக இருக்கு. நான் எகுவை குறிச்சு தான் இப்ப 2-3 நாளா தேடிட்டு இருந்தேன்னா இப்ப எல்லாம் ஒரு மகத்தான ஒரு பாடத்தை பாடணும். ஆனா இன்னைக்கு எகுவை எடுக்க வேண்டி வருது. ஏனென்றால் இன்னைக்கு தந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப அதனால நாங்க அதை பார்க்க முன்பு நாங்க தேவனை முதலாவது அறியோம். ஏனென்றால் தேவன் எப்பயுமே அவர் பரிபூரணர், அவர் ஒரு பூரணர், அவர் நீதி உள்ளவர். நீங்க சரியாக 100 எடுத்தாதான் அவர் உள்ள கொண்டல. ஏன்னா நீங்க 100 எடுத்தாதான் வருவீங்கன்னு அவருடைய கட்டளை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் அவர் நீதி உள்ளவர். அதனாலதான் அந்த நீதி உள்ளவராயிருக்கிறபடினாலதான் இன்றைக்கு உலகத்துக்கு அவர் கொடூரம் உள்ளவராயிருக்கிறார். என்னன்னா அப்படியே 99 செய்து 1ல அவர் விடுறேக்குள்ள அது எப்படி இருக்கும்? கொடூரமா. அந்த கொடூர தண்டனைகளை பார்க்கும் போதும் கொடூரமா தான் இருக்கு. எப்படி இருக்கும்? கொடூரமா தான் இருக்கு. அவருடைய தண்டனைகள் மிக மோசமானதா இருக்கு. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாட்டி, வார்த்தையை அனுப்பின அந்த நாளுக்குரிய மனிதனை ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களுக்கு வர்ற தண்டனைகள் மரணங்கள் பொல்லாததா இருக்கு. பார்த்திருப்பீங்க எல்லாமே காரியம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுடைய யூதர்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டது, மிக கொடூரமான. அன்றைக்கு எலியாவுடைய நாட்கள், யோவானுடைய நாட்கள், எந்த மோசையுடைய நாட்கள் யாரா இருந்தாலும் அதுதான் வேறு. அது ஏனென்று பாத்தீங்கன்னா அவர் நீதி உள்ளவர். நாங்க கொடூரமானவர் என்று சொல்லல. அவர் உலகத்திலே இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அதே நேரத்தில் அவர் நீதி உள்ள தேவனாய். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருக்கிறார். அவர் சரியாக தான் அவர் என்ன செய்ய முடியும், மாற்று கருத்தே இல்லை. அப்ப அதனாலதான் பாருங்க தேவனுடைய காரியத்துல வேறு பிரிது. நாங்க போன முறை பார்த்தோம். அதை நான் முடிக்க விரும்புறேன்னா அது நீண்டு போக்குல அது வேற மாதிரி போகும். அது ஒரு ஆசீர்வாதமான பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை, அதனால வர்ற கிரியை. அப்ப எப்பயுமே தேவனுடைய சிந்தையை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. ஏனண்டா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து அவர் கொண்டு வாரு? எகிப்தில இருந்துதான் கொண்டு வந்த பிற்பாடு எப்படியான ஒரு சூழலை ஏற்படுற, எப்படியான ஒரு தேசம், எப்படியான ஒரு வட்டத்தை அவர் ஏற்படுத்துறா, அவங்க இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த காரியமே என்னையா இருக்கிறது, அந்த எகிப்தில இருந்து வெளியே வரும். அதான் சபை என்றால் என்ன அர்த்தம்? வெளியே அழைக்கப்பட்டவர். அப்ப அந்த அழைக்கப்பட்ட ஒன்று கூடி அந்த ஜனங்கள் தான் ஒன்று கூடி எங்க போகணும்? கானானுக்கு போகும். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்க இயலாது, விட்டு வந்த எந்த காரியம் என்ன செய்ய இயலாது, இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவன் தேவனுடைய காரியமே அதுவாதான் இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்றேன், அன்பு வேற ஐக்கியம் வேறு. அப்ப தேவனோடு அவங்க ஐக்கியம் கொள்ள வருகிற வேளையில தான் தேவன்ட யாருன்னு அழைக்கப்படுறாங்க? சபையாக அழைக்கப்படுறாங்க. முதல் எப்படி அழைக்கப்பட்டாங்க? தேவனுடைய ஜனமன். அப்ப அங்க உலகத்தோடு ஒட்டி இருக்கக்குள்ள தேவன்ட ஜனமாக அழைக்கப்பட்டாங்க. வெளியே தேவன் ஒருவரை அவங்க ஆராதிக்கும் போது சபையாக அழைக்கப்பட்டாங்க. அப்ப அதே நேரத்துல எகிப்திலிருந்து அவங்க வெளியே வரக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களை என்ன செய்யறாங்க? அந்த விக்கிரகங்கள், அவங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே பார்த்து பழக்கப்பட்டுதான் இங்க போய் விழுறாங்க. பேருடைய குமாரனாகிய பிலியாமுடைய ஸ்டோரி அதால கண்டபடியால ஒன்றுமே இல்லை. ஆனா தேவன் என்ன செஞ்சுட்டேன்னா, நீ செப்பரேட் ஆக்கிட்டு, நீங்க பாவத்துல இருந்து செப்பரேட் ஆயினோன்னு திரும்ப அது நாங்க பார்த்தது பழைய உலகலாம்னு போயிடலாம். புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அங்க செப்பரேட். அதனாலதான் தேவன் என்ன செய்யறாங்க, அவங்கள அவர் என்ன செய்யல, மன்னிக்கவே இல்லை. புரியுதா அவங்களுக்கு? மன்னிக்கவே இல்லை. ஏனண்டா அவர் அங்கே காரியத்தை கொண்டு, அதான் வேதம் யாக்கோபு 4:4 சொல்ற உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப உலகத்துல இருக்க இயலாது. ஏனண்டா ஒரு மணவாட்டி சபை என்று வரக்குள்ள அது கிறிஸ்துவோடையும் கிறிஸ்துடைய ஜனங்களோட மட்டும்தான் ஐக்கியம். புரியுதா உங்களுக்கு? தேவண்ட சிந்தைய புரியுங்கன்னா நான் சில பழைய ஏற்பாட்டு காரியங்களை காட்ட போறேன். என்னடா இது கஷ்டமானதுதான், ஆழமானது. நீங்க ஒரு கதையா கேட்க வந்தீங்கன்னா ஈழாது. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்தாதான் தேவனை நீங்க சரியாக புரியலாம்.
அப்பதான் என்ன கிடைக்கும்னா தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, அந்த காரியத்துல தேவன் என்ன செய்தாருன்னா வேறு பிரித்து கொண்டு வா. அதான் தேவனுடைய வழக்கமே அதுதான். ஏன்னா வேறு பிரித்தால் அந்த ஐக்கியம் வந்து தேவனோடும் தேவனுடைய ஜனங்களோடு, ஏன்னா இடரல் பாவமோடு இவங்க என்ன செய்யலாது, ஓடையலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யற, தேவன் அங்கிருந்து அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் வாரான். ஓமா இல்லையா? எங்க அவங்க போக்குள்ள என்ன கொடுத்து அனுப்புறாங்க, ஐஸ்வர்யங்களை, பணங்களை, செல்வங்களை, உடைமைகளை கொடுத்துதான் அவங்க அனுப்புறான். அப்படிதானே? அதை அப்படியே வச்சிருங்க. ரைட். அப்ப பாருங்க, அந்த காரியம் தான் தேவனுடைய ஒரு வழியா இருக்கு. ஏன்னா தேவன் எப்பொழுதுமே வந்து தேவன் தன்னுடைய ஜனங்களை வந்து ஒரு பரிபூர்ண, அதான் வேத மத்தேயு சொல்லுது, அவர் பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, பூரண சற்குணராய் இருங்க. அப்ப அந்த பூரண சற்குணராய் வரும்போதுதான் தேவன் என்ன செய்வாருன்னா உங்களை அந்த வழியில என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். இல்லாட்டி அவரால் என்ன செய்யலாது, நடத்த முடியும். அதான் செப்பரேட், அதான் வேறு பிரி, அதான் மாற்றப்பட்ட ஒன்று. நீங்க வெளியில வருகிற வேளையில எல்லாத்துல இருந்தும் என்ன செய்யணும், நீங்க உலக வழக்கத்துல உலக நடைமுறையில இருந்து நீங்க மாற்றப்படாத மட்டும் தேவனுடைய ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்யலாது, பெறவே முடியாது. அதான் நாங்க கொரிந்தியருக்கு பவுல் சொல்ற வேளையில அந்த ஜனங்கள் நல்ல ஜனங்கள், அவங்க எல்லா காரியமும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அவன் என்ன சொல்றான், நீங்க தேவனுடைய கிருபையை விருதா பெறாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும் இருக்கும். அதான் கடைசி பாயிண்ட்ல என்ன செய்யறோம்டா, அவங்க என்னதான் தேவனுக்குள்ள வந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, ஒரு ஐக்கியம் ஒன்று இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இந்த வார்த்தை துவங்கி எங்க முடியுதுன்றதை நீங்க பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஐக்கியம் ஏனென்றா நாங்க அந்த உலக சிநேகம், ஏன்னா உலகத்து மனிதர்கள் எங்களை அதிகமா அன்பு செலுத்துவாங்க. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஆனா அந்த அன்பு வந்து தேவனோடு சரி வராது. அது வந்து அதோட முடிஞ்சிடும். விளங்க? அது வந்து ஏன் அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுண்டா உங்களை வஞ்சிக்காது. நான் அதை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். பாருங்க, ஏனென்றா அதுதான் என்ன செய்யுமெண்டா உங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு எகிப்துல இருக்க ஜனங்கள் தான் என்ன செஞ்சாங்க, நன்மையை கொடுத்தான். அதுக்காக அவனை நாங்க மறக்காம விடையிலுமாண்டு நம்ம அவனோட போயிலுமா, நம்ம வெளியே வந்து இங்க வந்துட்டோம்டா வந்தது. ஏண்டா அவன் கொடுக்குறான் பாருங்க, அவங்களுக்கு உரிய முழு காரியமே கொடுக்குறான். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க அந்த வேதத்தை வாசிச்சீங்கண்டா சகலமும் கொடுத்து சகல ஆசீர்வாதத்தோட தான் அவங்க அனுப்புறான். ஓமா இல்லையான்னு அவங்க என்ன செய்றாங்க, வெளியே வருகிற வேளையில அவங்க அதே ஒரு வேதனையோட தான் வாராங்க. அதே நேரம் அவங்களுக்கு அவங்க அவசியமா இருந்தாங்க. அதனாலதான் என்ன செய்யறான், பார்வோன் வந்தான். ஆனா என்ன நடக்குதுன்னா தேவன் செப்பரேட் பண்ணி என்ன செஞ்சுட்டு தேவனுடைய, ஆனா அதை திரும்பி பார்க்க போனவங்க தான் என்ன செஞ்சாங்க, அதுல கொஞ்சம் பேர் திரும்பி போக வலிக்கிட்டாங்க தான். அவங்களோட சாப்பாட்டுக்கு அவங்களோட நன்மைக்காக திரும்ப அந்த நிலைக்கு போனாங்க. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. நீ ஆமேன்னு சொன்னா, நான் இல்லாட்டி நான் பொதுவா பேசுற மாதிரி இருக்கு. புரியுதா அவங்களுக்கு? ஏனண்டா இது நான் பேசுறது வந்து தேவன் வந்து சத்தியமான காரியம். ஏன்னா நீங்க தேவனுடைய பவுல் அதுதான் அந்த கொரிந்தியரை பார்த்துட்டு அவன் சொல்றான், அவங்க ஒரு நல்ல ஒரு ஜனங்க, நீங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்படும். ஏன்னா பலருக்கு பலவிதமான காரியம் இருக்கு. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. பிசாசு வந்து எல்லா விதத்திலயும் உங்களுக்குள்ள இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு ஜனங்களை பார்க்கக்குள்ள ஒவ்வொரு விதமா இருப்பான். ஒரு ஜனத்திட்ட இருக்க நல்லது இன்னொன்று இருக்கா, இன்னொன்று இருக்கிறது இன்னொன்று இருக்கா. ஓமா இல்லையான்னு. அப்ப இன்னைக்கு அதே போல நான் ஒரு காரியம் பாக்குறேன். பாருங்க, செய்தியை வாசிக்க முதல் பாருங்க. ஏன்னாண்டா நாங்க அதை பொயிண்ட பார்க்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி வந்து என்ன செய்யலாது, தீர்க்கதரிசியுடைய வார்த்தை மாறாது. ஏன்னாண்டா அது தேவனுடைய வாயா இருக்கிறது. ஆமே. அப்ப அவருடைய அனுபவங்களை நாங்க பார்க்கணும். ஏன்னா அதுவும் தேவன் அவருக்குள்ளாக வந்த பிற்பாடு அவர் பேசின வார்த்தை. பாருங்க, இப்ப நான் ஏனண்டா இந்த ஒரு சபையாரை பற்றி அவர் சொல்றார். பாருங்க, ஒரு சௌரிய குறிச்சு சொல்றார். இன்னொரு இடத்துல கொமனால் பொதுவானது. பாருங்க, ஒரு சிறிய குறிச்சு சொல்றேன். ஏன்னா நான் பேசுறேன்டா ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொருல பலவீனமா இருக்கிறான். அப்ப அதை சீராக்குறேன். ஏன்னா சபையானது பூரணப்படதான் தேவன் என்னத்தை வச்சு, இந்த ஊழியத்தை வச்சு பரிசுத்தாவி அனுப்பினதன் நோக்கமே அதுக்கு. அதை வடிவா கவனிங்க. நான் அந்த நேரத்தில் மருத்துவமனையில் உங்களை சந்திக்கிறேன். நான் அடிக்கடி உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் மரிக்கும்படி தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால்
இதை கவனிங்க, கீழே தான் பாயிண்ட் வருது. நான் என்ன அந்த பாயிண்ட சொல்றேன் பாருங்க. ஏனெனில் நீங்கள் சபைக்கு முக்கியத்துவமாக இருக்கிறீங்க, முக்கியஸ்தராக இருக்கிறீங்க. ஏண்டா தீர்க்கதரிசி அந்த சபை அந்த இடத்துக்கு போற ஒரு சௌரியம் அறிக்கை இருக்கிறா மருத்துவனைக்கு. அவர் சொல்றே தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஏனண்டா நீங்க யாரா இருக்கிறீங்களா? சபையில ஒரு முக்கியஸ்தரா இருக்கிறீங்க. முக்கியஸ்தரா இருந்த பழைய ஆள் அந்த அர்த்தம் இல்லை. சபையில அவங்க முழுமையா அர்ப்பணிப்போடு ஒரு சேவை தேவண்ட காரியத்துக்காக செய்கிற ஒரு ஆள். சரி, உங்களை எனக்கு தெரியும் புரூஸ், நீங்கள் சுகமடைய போறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் அதை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், ரைட், நான் பரிசுத்தாவினால் முத்திரிடப்போடு அனுபவத்தை விரும்புகிறேன். தேவன் அதை உங்கள் இருதயத்தில் வெளிப்படுத்துவாரானால். அடுத்த பந்தி பாருங்க. சௌரி புரூஸ், நீங்கள் ஒரு உண்மையான மறுபடி பிறந்த கிறிஸ்தவர் என்பதை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். யார் சொல்ற? தீர்க்கதரிசி சொல்ற. எப்பயாவது 65ஆம் ஆண்டு, ரைட். எப்படி அந்த ஆவி போக முடியும்? ஆனா அவைக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பலவீனம் இருக்கு. ஆவி என்ற நீங்க ஆவி என்றக்குள்ள யோசிக்கிறோம், இல்லாத ஆவி அப்படி இல்லை, ஒரு பலவீனம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப பாருங்க, ஆனா தீர்க்கதரிசியோட அறிக்கை எப்படி இருக்கு? நீங்க சபையில ஒரு முக்கியஸ்தர், நீங்க நிச்சயமா சாக மாட்டீங்க, உயிரோடு இருப்பீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற எல்லாமே அவர் சொல்ற. பாருங்க, நீங்கள் பிறந்த உண்மையாய் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆவி போக முடியும். நீங்கள் சுகவீனப்படும் போது களைப்படைகிறீர்கள். அவ பலவீன வியாதி வந்தோடனே என்ன செஞ்சிருவாண்டா? சோர்வாயிருவான். சரியா? ஆனா யார் அவ? புரியுது அவங்களுக்கு? என்ன வேற என்ன சிங்களத்திலயா சொல்றேன் இல்லையே? விளங்குதா அவங்களுக்கு? ஏன்னா நீங்க அப்படி சொன்னாதான் நீ உங்களுக்குள்ளேயும் அது மண்டே விளங்குதா? சத்தமா படிச்ச விளங்கு மண்டுவாங்க. அது மாதிரி நீங்களும் ஆமேன்னு சொல்லி ஏன்னா இன்ட்ரெஸ்டா வந்தாதான் விளங்கும். ஏன்னா ரைட். அப்ப பாருங்க, ரைட். இப்ப ஏன்னா தேவன் அதை பேசுறேன். ஏன்னா இது நானா கற்பனை பண்ணல, இது நாங்க வரும்போது தேவன் தந்ததை நாம பாக்குறோம். ரைட், ரைட். பாருங்க மேலும், ரைட், நீங்க சரி, நீங்கள் ஒரு சரி, நீங்கள் சுகவீனப்படும் போது களைப்படீர்கள், மேலும் நீங்கள் ஒரு பயந்த சுபாவமுடையவர்களாயிருக்கிறீர்கள். அடுத்தது அவட்ட இருக்கு என்னண்டா? பயம் இருக்கு. ஆனா யாரவ? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க மறுபடி பிறந்தவ, பரிசுத்தாவியினால நிறைந்தவ. அவர் தீர்க்கதரிசிய கேரண்டி இயேசு கிறிஸ்து யாருக்கு? யோபுக்கு கொடுத்த மாதிரி அவர் சொல்றேன், நீங்க மறுபடி நீங்க சாக மாட்டீங்க. ஏன்னா அவர் விஷனை கண்டுட்டு, புரியுதாங்க? ஆனா அவட்ட இருக்கிற பலவீனம் என்ன? நீங்க எல்லாரும் நினைப்பீங்க என்ன, நாங்க பரிசுத்தா தேவன் கேட்கிறேன், நாம பரலோராஜ். ஆனா இங்க ஒரு மனிதன் கத்துவான், அதை நீங்க என்ன செய்வீங்க? அசட்ட பண்ணுங்க. அது உங்களுக்குள்ள இருக்க ஆவி, அதுவே உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். அதை தான் நான் பேச வரேன். விளங்குது அவங்களுக்கு? ஏனண்டா உங்களுக்குள்ள ஒரு காரியம் அவன் வச்சு எல்லாமே சரி என்றது அவன் என்ன செய்வான்டா நினைக்க வைப்பான். நீங்கள் ஒரு பயந்த சுபாவமுடையவர்களா இருக்கிறீர்கள். புரூஸ் ஆம் என்கிறார். அவ என்ன சொல்றான்டா? உடன் அறிக்கை பண்றான். நாங்கடா இல்ல, நம்ம அதுக்காக இதுக்காக என்று சொல்ல, அவ ஆமேன் என்று சொல்லி என்ன செய்யறான்டா? அறிக்கப்பட. இல்லாட்டி நாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். பாருங்க, ரைட், ஆம் என்கிறார்கள். ரைட், பிரேக்கட். பாருங்கள், மேலும் நீங்கள் மனதில் காரியங்களை பெற்றுள்ளீர்கள். பாருங்கள், சிறிய மனக்லேசமான காரியங்கள், சில மனக்லேசமான காரியங்கள் என்ன செய்யறா அவைக்குள்ள இருக்குது. ஏன்னா யாரைய குறிச்சு கவலையோ அல்லது என்ன எதை குறிச்சோ அல்லது நான் எதை செய்வேன் என்ற காரியம் இருக்கு. ரைட், அது அப்படியே இரு வழியில் கட்டிடத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. அது என்ன செய்யுதுண்டா? கட்டிடத்தை என்ன செய்யுது? ரெண்டு பக்கம் பில்டிங் எழுப்புது. ஒரு பக்கம் தான் பில்டிங் எழுப்பணுங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளாலதான் எழுப்பும். ஆனா இந்த யார் இவ? உண்மையான. ஆனா இன்னொரு பில்டிங் என்ன செய்யுது? ஒன்று எழுப்ப சொல்லி. ஏண்டா இது இப்ப இதுல முழு நிச்சயத்தோட இல்லாம இந்த பலவீனம் என்ன செய்யுது? அவரை மரணத்துக்கு கொண்டு போகுது. வியாதி என்ன செய்யுதுன்னா அங்க கொண்டு போகுது. அதுக்காக தான் தேவன் இன்றைக்கு என்ன செய்யற? மரணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க தான் தேவன் பரிசுத்தாவியை அனுப்பின. ஏன்னா அது சபை பூரணப்பட. ரைட், பாருங்கள், மனக்லேசமான காரியங்கள் அது அப்படியே இரு வழியில் கட்டிடத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிலரை வைத்து, அவ என்ன செய்யறா? சில பேரை தன் இருதயத்துல வச்சிருக்கிற. இது தேவையா? ஏன்னா அவ என்ன செய்யறான்னா சில பேரை இருதயத்துல வச்சு. நாங்க இருதயத்துல யாரை வைக்கணும்?
தேவனா. ஏன்னா யாரையும் வைக்க தேவையில்லை. ஏண்டா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன இருக்கான்? திட நம்பிக்கை. அதனால அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். ஓமா இல்லையான்னு சொல்லு. உங்களோட இருதயத்துல யாரையும் வைக்க ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசிச்சு அவன் வீட்டால் ரட்சி. உண்ட புருஷனையும் வைக்க தேவை, நீ உண்ட அந்நியனையும் வைக்க தேவை. ஏன்னா நீ தேவனை வச்சா உன்னை நேசிக்கிறவா அவர் நேசி. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. அப்படிதான் சொல்ல. தீகேசிக்கு என்ன சொன்னேன்? நீ நேசிக்கிறவங்களையும் உன்னை நேசிக்கிறவங்களையும் அங்க கொண்டு வருவான். அப்ப இதை தெரியாம மண்டைய ஆட்டிட்டு இப்படி காரியத்துல இருந்தா என்ன செய்யாது? ஒரு பிரயோசனம் இல்லை. இதான் பரிசுத்தாவி. ஏன்னா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் 99% ஒன்று உங்களை நரகத்துக்கு வழினா, ஒன்று உங்களோட ஆயுச குறை. அதான் தீகர் சொல்ல. நான் போன வாரம் வாசிச்சேன்னா அந்த மரணம் 56 வயதுல நிறைய அவ சொல்றேன். சவுளை வச்சு தீக்கரிச்சு பிரசங்கிற அவன் ஆயுசோட மறிக்க வேண்டியவன். ஆனா ஆயுசுக்கு முன்னாலே மறித்து போனான். ஏன்? அவனுடைய தவறுகள் அவனை மரணத்துக்கு என்ன செஞ்சிச்சான்? வழி நடத்தி. அப்ப அதான் சொல்ற, ஆயுசு மறிக்கிறவனும் இருக்கு, ஆயுசு வர முன்னு மறிக்கிறவனும் இருக்கிறான். அதை கொண்டு போறதும் கொண்டு போகாதும் தேவனுடைய. அதுக்காக இளமையில போனதுக்கு அவன் போயிலன்னு சொல்லல. அப்படி என்ன தீக்கரிச்சிட வயசும் என்ன 70 வரையில. தேவன்ட ஒரு மனிதனுக்கு கொடுத்த வயசு எத்தனை? 70. அதுக்கான அவரை கேரண்டி பண்ண அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க பேசல நான் சொல்றேன். ஏன்னா நம்ம யாரும் நாம இட போடலாண்டா அவருக்கு மாத்திரம்தான் யார் போவார் வருவார் என்பது தெரியும். ஆமே. அப்ப அதனால எப்பயுமே நாங்க பேசுற தீக்கேசி எங்களுக்கு கற்றுக்கொண்ட காரியம், எந்த இடத்துல பேசுற வேளையிலும் பாவியை ரட்சிக்கிற மாதிரி பேசுங்க, யாரையும் அவமதிக்கிற மாதிரி நீங்க அதனாலதான் நான் சில பேர் மரண வீடு இல்ல பிரசங்கிக்கக்குள்ள எனக்கு கோபம் அடைகிறது. ஏனண்டா அது தனி வைராக்கியமா பேசக்கூடாது. ஆமே. அது பாவத்தை ரட்சிக்கிறது, பாவிய ரட்சிக்கிறது. சபையில பேசக்குள்ள கிறிஸ்தவனுக்கு பேசுங்க, வந்தவனுக்கு விளங்குது. ஆனா உலகத்துக்கு பேசக்குள்ள அவனை கண்டிக்கவன். ஆமே. ஏனண்டா அது பாவிய ரட்சிக்க. அதான் தீகேசிட மெசேஜ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு விதமா பேசும். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. அவர சபையில பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா வெளியில போக்குள்ள அவர் இழுத்து கொண்டு போவா. நீங்க வடியா முன்னுக்கே பாருங்க, முன் தலையங்கத்துல எந்த சபையில அவர் பேசின செய்தியை பாத்தீங்கன்னா வித்தியாசம் கண்டு கொள்ளு. ஆமே. அப்ப அதுதான் பரிசுத்த ஆவிட வழி நடத்தல். ரைட். அப்ப பாருங்க, அவ என்ன செய்யறா? அவன் ரைட் இருவழியை கட்டி கொண்டு, நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிலரை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புறீங்க. அவங்களுக்காக இருதயத்துல வச்சு என்ன செய்யறாங்க? அவன் ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க? அதுல இருதயத்துல வச்சு அவ என்ன செய்யற? உதாரணத்துக்கு உங்களோட பாணியில வைப்போம், நன்மை செய்தவங்க ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக, அல்லது ஏதாவது உதவி செய்தவன் அது வரணும்ன்றதுக்காக இவன் என்ன செய்யறா? ஜெபிக்கிறான். ரைட். அப்ப அது என்ன செய்யும்டா ஒரு நிலைக்குள்ளாக என்ன செய்யாது? அவைய கொண்டு போகா. அதாவது இப்ப நம்ம ஜெபிக்கிறது இருக்கு. எப்படி? மரணத்துக்கான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாம். இப்ப அவன் சொல்றான், மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை தன் சகோதரன் செய்ய கண்டா அவனுக்காக நான் ஜெபிக்க சொல்ல மாட்டேன். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, அவளுக்காக நீங்க ஜெபிக்கலாம். அதுக்காக ஜெபமும் இருக்கு. அப்ப இவ என்ன செய்யறா? மரணத்துக்கு ஏதுவான அவர் அந்த காரியத்தை அவ புரியாத ஒன்றுக்காக, தேவையில்லாத ஒன்றுக்காக அவ என்ன செய்யறா? ஜெபித்து கொண்டிருக்க. பாருங்க, அவளுக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் எழும்பி அதற்காக ஜெபிக்கிறீர்கள். அந்த ஒருவருக்காக ஜெபிக்கும் வரை உங்களால் இளைப்பாற முடியவில்லை. அப்ப அதை முடிக்க மட்டும் என்ன செய்யற? அடைவையால இளைப்பாற முடியாம இருக்கிறது. அதுதான் நீங்கள். அப்ப அவை சொல்ற, அதுதான் நீங்கள். அப்பொழுது மற்றொரு வகையில் சாத்தான் சில காரியங்களை செய்கிறான். அப்ப என்ன செய்யறான்டா? அந்த நாள சில காரியங்களை சாத்தான் என்ன செய்யறான்டா? அதனால அவ என்ன செய்யறான்டா? உள்ள ஊடுருவான். ஏன்னா எங்கட காரியம் எப்பயுமே தேவனுடைய வழியில நம்ம காரியங்களை செய்யக்குள்ள, ஒரு காரியம் செய்யக்குள்ள எங்களுக்கு தீக்கசி கட்டு தந்திருக்கிறேன். அவங்கள நீங்க ஆசீர்வாதம், ஒருவர் ஒரு காரியத்தை செய்தா கோட் பிளஸ் யூ, அதோட அந்த ஆசீர்வாதம் வந்துரு. நீங்க அதை இழுத்து வைக்க தேவையில்லை. ஆமே. அதே நேரம் ஒரு பாவத்துல உங்களோட இப்ப நான் மெசேஜ் அதுக்காக புரிஞ்சிடாங்க. இப்ப வேதம் சொல்லுது என்னன்னா, உங்களோட சகோதரன் என்பது யாரு? இதுக்குள்ளதான் விளங்குது. அந்நியன் மறுபடி பிறக்காத மட்டும் அவன் வரையலாம் சகோதரன். விளங்குது. அப்ப அந்த சகோதர சிநேகத்துக்குள்ளாலதான் அவங்களோட என்ன செய்யும்? கொரிந்தியர்ல பவுல் சொல்றான், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அப்ப அதெண்ட என்ன?
ஜெபம். அவர் வரமட்டும், அவர் அந்த நிலைக்கு வரமட்டும் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபிங்க. அதுக்காக உலக ஆக்களுக்கு ஜெபிக்க வேணாம்னு நான் சொல்லல. அது ஜெபிக்கிற ஒரு ஒழுங்கு இருக்கு, முறை இருக்கு. ஆமே. அவனை இழுத்து போடல. ஏன்னா யாரை கொண்டு வரணும் கொண்டு வராதது தேவனுடைய திட்டமா இருக்கு. ஆனா ஒருவன் உங்களுக்கு நன்மை செஞ்சா அந்த நேரம் வார்த்தையை சொல்லிட்டு வாங்க. ஏனண்டா அதை தேவன் அதை கனப்படுத்த அந்த நேரம் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பேன். ஆனா அவனுக்கு பின்னாலே இருந்தீங்கன்னா பிசாசு என்ன செய்வானண்டா அதை தான் நம்ம வாசிக்கிறோம். விலங்குதான் நம்மளுக்கு பிரிச்சு வாசிக்கிறோம். அப்ப ஏனண்டா அந்த ஆளுக்காக ஜெபிக்க மட்டும் இவையால என்ன செய்யலாது? இளைப்பாற முடியாது. அப்ப அது மட்டும் இவையால வேறு ஒன்றை கிரிய செய்யலாம். ரைட். நீங்கள் ரைட் பாருங்க, அதுதான் நீங்கள். அப்பொழுது மற்றொரு வகையில் சாத்தான் கட்டாயமாக சில காரியங்களை செய்கிறான். மேலும் இந்த பாதைக்கு வெளியே பாருங்கள். மேலும் தேவன், நீங்கள் இயல்பாகவே இருக்கிறீர்கள். மேலும் தேவன் கிரியை செய்கிறார், நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று உங்களை நம்ப செய்ய சாத்தான் முயற்சிக்கும் போது சாத்தான் கிரியை செய்கிறான். அப்ப என்ன செய்யறான்டா, அதை நடக்காதபடினால தேவன் என்ற ஜெபத்துல உனக்கு பதில் கொடுக்கலக்குள்ள நாங்க அதை சந்தேகப்படக்குள்ள அவன் என்ன செய்யறான்டா, பிசாசு என்ன செய்யறானா? கிரியை செய்யறான். ஆமேன். அப்ப பாருங்க, இப்ப என்னத்துக்கு நாங்க இந்த பாயிண்ட் எடுத்தனாங்கண்டா, பயம் என்பது பொல்லாது. நாங்க இப்ப நேற்றைய நாளும் பார்த்தோம், அன்றைக்கு 1ஆம் தேதி நாங்க பார்த்தோம். ஏனண்டா யோபுடைய காரியத்துல தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, பயம்தான் அவனுக்கு அதை என்ன செய்ததா கொண்டு வந்தது. பயமே அவனுக்கு அதை நடப்பித்தது என்று அவர் என்ன செய்யறார்? அழகாக சொல்ற பாருங்க. நான் எப்பயுமே நல்ல காரியங்களை வாசிச்சா வேறு இடத்துல பேசினாலும் இந்த இடத்திலும் நான் அதை வாசிக்க விரும்புறது உண்டு. என்னண்டா அது எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கு. பாருங்க, யோபுவின் புத்தகத்திலே இங்கே என்ன சொல்லுகிறது? யோபு பயந்தான், அவன் பயந்த அதே காரியம் நடந்தேறியது. பாருங்க, பயந்தான் அதே காரியம் என்ன செஞ்சான்? அதை தான் கொண்டு வந்தது. என்ன பயமே? அவனுடைய பயமே அது நடக்கும்படி செய்தது. அவனுடைய விசுவாசம் அவனை அது நின்று காப்பாற்றி இருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாமா? அவனுடைய விசுவாசம் அது நின்று அவனை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அவனுடைய பயமே அதை அவனிடத்தில் கொண்டு வந்தது. அது நடந்தே விடுமோ என்று பயந்தான். அது நடந்தே தீர்ந்தது. அவன் என்ன செஞ்சான்? நடந்து விடுமோ என்று பயந்தான், நடந்தே தீர்ந்தது. அவன் அது நடக்காது என்று அறிந்திருந்தால் அது நடந்திருக்காது. என்னையா? அது நடக்காது என்று அறிந்திருந்தால் அது நடந்திருக்காது. நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஜெப வரிசையில் வரும்போது பயந்திருந்தால், எனக்கு ஒருவேளை போதுமான விசுவாசம் இல்லையே என்று நினைத்தால் அது நடக்காது. கவலைப்படாதே, பார், நீ நடக்க போகிறது என்று அறிந்தால் அது நிச்சயமாய் நடக்கும். பார், அது ஒரு காரியத்தின் பொருளாக இருக்கிறது. யோபுக்கு இந்த காரியம் எல்லாம் மீதே வந்தே தீரும் என்று பயந்து இருந்ததால் அவைகள் அவன் மீது வந்தன. உன்னை விட்டு உன்னுடைய வியாதி போகும் அல்லது போகாதோ என்று பயந்தால் அதை உன்னை விட்டு போகாது. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது நிச்சயமாய் நடக்கும். நீ வைத்தியனை கேள். முதலாவது அவன் உன்னை சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால், அவன் உனக்கு கொடுக்கிற மருந்தில் உனக்கு நம்பிக்கை ஊட்டுவதே. உனக்கு அதிலே ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த மருந்தை எடுக்காமல் விட்டுவிடு, பார், நிச்சயம். பின்பு அது என்ன? விசுவாசமே சுகத்தை தருகிறது. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, இப்ப டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க, மருந்து தாரு, இது சரி வராது, இவர் கொடுத்த சரீரண்டா அதை இல்லைன்னுட்டு குடிச்ச வராது உங்களுக்கு. ஏன்னா உங்களோட உடம்பு நீங்க எதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அது நடக்கதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆமே. அதனாலதான் தீர்க்க சொல்ல, அந்த வைத்தியன் கொடுக்குற மாத்திரைய நீங்க அதுக்கு எனக்கு சுகம் வராதுன்ட்டு குடிச்சிட்டு இருந்தா வராது. சுகம் வருமென்று குடிச்சிங்கன்னா சுகம் வரும். புரியுது? அதான் அந்த பழங்காலத்து கதையில் நான் சொன்னேன். நான் நேற்று என்ன, ஒரு வீட்டுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வைத்தியன் வீட்டுக்கு ஒருவன் வயிற்று வலியால போறான். அவர்கிட்ட மருந்து இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கேன்னா உருட்டி போட்டு இத என்ன இரவையில குடிச்சிட்டு படுகண்டோன்னா அவன் குடிச்சோன்னு சுகமாயிடும். ஏனண்டா அது உருண்டை சுகமாக்கல.
அவன் அந்த டாக்டர் அதை நம்பிக்கை அவனை சுகமாக்கி. புரியுதாங்க? அது ஏனென்று அதிக சொல்றேன், உங்களோட சரீரம் அப்படிதான் உருவாக்கப்பட்டு. நீங்க பயந்தா எதுவும் எல்லா செல்களும் வேலை செஞ்சு ரத்த ஓட்டத்தை பிளக் ஆக்கி, நீங்க அது நிச்சயத்தோட இருந்தா எல்லாமே சீராக இயங்கும். ஆமேன். அதுதான் விசுவாசம். அப்ப பாருங்க, இப்ப நாங்க என்னத்தை இப்ப பார்த்துட்டு வரோம்டா, ஏதாவது ஒரு காரியம் மனிதனுக்குள்ளாக இருந்து அவனை என்ன செய்யறதுண்டா, யோபுவை போல பாருங்க. யோபு எவ்வளவு ஒரு மகத்தானவனா நாங்க பாக்குறோம், மகத்தானந்தான். ஆனா அதுல ஒரு பலவீனம் இருந்துச்சு. ஓமா இல்லையான்னு? ஏன்னா நீங்க 3ஆம் அதிகாரம் யோபு 3:25 பார்க்கலாம். அவன் யோபு அறிக்கை பண்றான், நான் பயந்தது எனக்கு வந்தது, எனக்கு நேர்ந்தது என்று அவன் என்ன செய்யறான், அறிக்கை பண்றான். நாங்க எதையுமே பயப்பட. ஏன்டா இப்ப அவன் நடந்தான், அது எங்களுக்கு சிஷ்டாங்கமா எழுதிருக்கு. அதான் திகசுரா மனவாட்டி விழுந்து போயல. ஏனண்டா அவைக்கு அது சிஷ்டாங்கமாக வைக்கப்பட்டிருக்கு. அவன் முழு நிச்சயத்தோடு அவன் நம்பும் போது தேவன் என்ன செய்வார், அதை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, இந்த காரியம் இந்த கொரிந்தியர் மத்தியிலே அது என்ன செய்ததுன்னா, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஏனண்டா அவங்க எவ்வளவுதான் நல்ல மனிதர்களாக ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த காரியத்தில் என்ன இருந்துச்சுன்னா பலவீனம் இருந்துச்சு. ஏனண்டா அந்த விக்கிராராதனைக்காரரோட இவங்களுக்கு என்ன இருந்தது, சம்பந்தம் இருக்கு. இப்ப பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா யெகூவை நாங்க யெகூவுக்கு வருவோம் பாருங்க. யெகூடைய காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யெகூவ தேவன் ஏன் அபிஷேகிக்கிறார் என்று சொல்லுங்க. யெகூவே ஏன் அபிஷேகிக்கிறது? ரைட், யெசபேலுக்காக, அதாவது ஆகாபுடைய குடும்பத்தை அழிக்கதான் யெகூவ தேவன் என்ன செய்யறார், அபிஷேகிக்கிறார். ஏனண்டா அந்த சபைக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ளாக அவன் விக்கிராராதனையை கொண்டதுனால தேவன் என்ன செய்யறேன்னா அபிஷேகிக்கிறேன். நாங்க அதை பார்ப்போம். அவனை அபிஷேகிக்கக்குள்ள எலிசா என்ன செய்யறான்டா, ஒரு தீர்க்கதரிசியில ஒரு புத்திரனை அழைப்பிச்சு ஒரு தைல குப்பியை கொடுத்து என்ன செய்யறான்டா, நீ ஓடி போய் அவன்கிட்ட உள்ளுக்குள்ள அவன் தனிமையா இருக்குள்ள கொண்டு போய் அபிஷேகிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுறான். ஏன்னா நிக்காத, நீ உன்ன ராஜாவாக ஏன்னா அவன் ராஜபுத்திரனும் இல்லை, ராஜ வம்சத்துல வந்தவனும் இல்லை. ஆனா தேவன் ராஜாவா கொண்டுவார். இதை நாங்க பிறகு பார்ப்போம். ஏன்னு கவனமா பாருங்க. இது பார்த்தா நீ இன்றைக்கு சரித்திரமே பார்க்கலாம், ஒவ்வொருவரும் அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ரைட், அப்ப பாருங்க, அந்த அபிஷேகத்தை கொடுக்குறான். என்னத்துக்கு அவன் அபிஷேகிக்கிறான்? ஆகாப்புடைய குடும்பத்தை அவன் என்ன செய்யற. ஏனண்டா அவங்க காரியம் என்ன இருந்ததுண்டா, தேவனுடைய காரியத்தோடு அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவங்க. ஆனா 2 பழக்கங்களும் அவங்களுக்குள்ளாக இருந்தது பாருங்க. அப்படி இருக்கக்குள்ள பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அது வசனத்தை வாசிச்சாதான் விளங்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல அவன் ஆகாப்புடைய மகன் வாரான். என்னண்டா சமாதானமான்னு பாருங்க. அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யெசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதியா என்றான். அப்ப என்ன செய்யறான்டா 25, அப்பொழுது யெகூ தன் சேனாதிபதியோடு அவன் என்ன செய்யறான், ஆழ்ந்து அம்பெடுத்து அவன் எய்யும் போது அதிலே அவன் மரித்து போனான். இப்ப பாருங்க, அது ரைட். அப்படியே கவனிங்க. அடுத்ததுக்கு நாம் ஆரம்பம். இப்ப 2 ராஜாக்கள் 10 பாருங்க. ஆதலால் பாருங்க, கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். இஸ்ரவேலிலே ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்கப்படாதபடி யெகூ என்ன செய்தானா, கொன்று போட்டான். அவன் பாருங்க, அதுக்கு பிற்பாடு பாருங்க, அவன் இன்னொரு இடத்துக்கு போறான். ஆகாபுடைய வம்சத்துல 70 குமாரர் இருக்கிறான். அந்த 70 குமாரரையும் என்ன செய்யறான்டா, நிருபத்தை எழுதி என்ன செய்யறான், காரியங்களை எடுத்து இவனை நீங்க கொண்டு போட்டாதான் நீங்க என்னோட வரணும்னு நிருபத்தை எழுதுறான். 70 இதையும் கொள்றான்.
அப்ப பாருங்க, அதுக்கு பிற்பாடு போங்க அவனுடைய பேர பிள்ளைகள் ஆகாப்புடைய வம்சம், குடும்பம், ஆகாப்போட இருந்த மந்திரி, ஆசாரியர்கள், அவனோட வேலைக்கு இருந்தவங்க, அவனுடைய குமாரத்துடைய குமாரர்கள், மனைவி, அப்படியே வேற இருக்கு. அப்ப பாருங்க, அதுக்கு பிற்பாடு மீதமா 70 குமாரர் இருக்கிறாங்க. அதையும் என்ன செய்யறான்னு அனுப்புறான். அதுக்கு பிற்பாடு இன்னொரு காரியத்தை செய்யறான் பாருங்க. ஆசாரி யெகூ என்ன செய்யறான், தேசம் எங்கும் சொல்லி அனுப்பினபடினால் பாகாலின் படுவைக்காரர் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்கு பிரவேசித்ததினாலே பாகாலின் கோவில் அது நிறைந்திருந்தது. மேல பாத்தீங்கன்னா, பாகாலின் இப்பொழுதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன். வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். அப்ப என்ன செய்யறான்டா யெகூ, என்ன செய்யறான்டா, பாகாலுக்கு ஒரு பெரிய விருந்தை நாங்க செய்ய போறோம், பெரிய பலிய செய்ய போறோம், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, நீங்க எல்லாருமே வாங்க. என்ன செய்யறான்டா, தந்திரமா எல்லா ஆசாரியர்கள், பாகால கும்புற இஸ்ரேல்ல மறைமுகமா விக்கிராராதனை செய்யற எல்லாருமே என்ன செய்யறாங்க, பெரிய விருந்தண்டு வாராங்க. வருகிற வேளையில இங்க ஒரு 80 பேரை செட் பண்ணி வச்சுட்டு அவங்க பலி செலுத்த உள்ள போகல. பாத்தீங்கன்னா இந்த இதை வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. வேற இருக்கிற பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரம் ஆயிடும். விளங்குதா உங்களுக்கு? வேணன்று உங்களுக்கு புரியுது என்னத்துக்கு அவன் இருக்கிறான். இஸ்ரவேல்ல ஒரு குடும்பம் தான் என்னத்தை கொண்டு வந்தது, ஒரு விக்கிராரவன். அந்த தேசமே பாழாயினபடியினால அந்த ஆகாப்புடைய வம்சத்துல ஒருவன், ஒரு வித்து கூட, கடைசி வித்து கூட என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கக்கூட ஒரு ஆசாரியனும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க 2 கொரிந்தியர் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னாண்டா அது அப்படியே கண்டினியூ ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றான், பேலியாளுக்கும் விக்கிராராதனைக்கு சம்பந்தம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே. இப்ப பாருங்க, ஏனண்டா தேவன் முழு செப்பரேட்டை பார்க்கிறேன். ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான அந்த அன்பு என்ன செய்யுமாண்டா, தேவன் எதை எங்கள்ல பிரியப்படுகிறாரோ, எதுல நாங்க பிரியமா நடக்கணுமோ, எந்த பலவீனமான ஆவி எங்களை தேவனுக்குள்ள வர முடியாம இருக்கிறதோ அதிலிருந்து வர்றதுக்காக தேவன் என்ன செய்வார், எதையுமே செய்வார். என்ன செய்வார், எதையுமே. ஏன்னா தேவனுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த உலகமான மாயமான காரியம், நாங்க தேவனுடைய அந்த பிரசன்னத்தை ஆசீர்வாதத்தை பெறாதபடி உலக சிநேகங்களை அமர்த்தி வச்சிருக்கு. ஏன்னா உலகத்து ஜனங்கள் எங்களை நேசிப்பாங்க, அவங்க எங்களுக்காக யாவும் செய்யக்குள்ள என்ன செய்யுமாண்டா, அதை தான் பாருங்க அந்த கொருந்து சபை என்ன செய்யறாங்க, செய்யற வேளையில தான் பவுல் சொல்றான், நீங்க தேவனுடைய கிருபைய விருவதா என்ன செய்யக்கூடாது, எண்ணாதபடி நீங்க இருக்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அவங்களோட கடமையோட நீங்க முடிக்கும். உங்களோட ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு காரியம் இருந்தா தேவங்களோட பரம்பரையை விட்டு வைக்க மாட்டேன். விளங்குதான் அவனுக்கு? தேவம் அறுத்து என்ன செஞ்சிருவே, அதை தான் நாங்க பாருங்க. இப்ப தேவம் பாருங்க இப்ப என்ன செய்யறா, தேவனை பாருங்க, தேவனை புரியுங்க. தேவன் வித்தியாசமானவர். ஆமே, அவர் நல்லவர். ஆமே. அப்ப பாருங்க, இவன் பாருங்க, ராஜா இல்ல, ஆனா அவன் ஒரு வேலையை கொடுக்கிறார் தானே, அந்த வேலையை சரியா செஞ்சோன தேவன் இறங்கி பாருங்க. ரைட். பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது போல மணல் இடமாக்கினான். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். பாருங்க. ஆனா அவர் ஒரு புலவுரு. ஆனா அதை தான் நான் புறவை பார்க்க இருந்தேன் 29ல. ஆனாலும் பெத்தேலின் தானியிலும் வைத்த பொன்கட்டியும் இஸ்ரவேலை பாவம் செய்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்தாய். என்னையா? செம்மையானதை நன்றாய் செய்த. ஏன்னா தேவன் எதுக்காக அவனை எழுப்பினாரோ அதை 100% 100க்கு 100% என்ன செய்தான், நிறைவேற்றினான். ஆனா அவன் நிறைவேற்றல. பாருங்க, அவன் சரியா நடக்க. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? அதாவது தேவன் கொடுத்ததை 100க்கு 100 அவர் செய்யறு, அவர் சரியா இருக்கு. இப்ப அதே மாதிரி என்ன செய்வோம், சில காரியத்தை தேவனுக்கு சரியா செய்வோம், நீங்க சரியா இருக்கிறது தான் முக்கியம்.
இப்ப நான் போதிக்கிறதுல சரியா இருக்கலாம், ஆனா நானும் என்ன செய்யணும், சரி, அதுதான் ரட்சிப்புக்கு போதா? இப்ப புரியுதா போய்? அப்ப பாருங்க, தேவன் பாயிண்ட் பண்றாரு. ஆனா பாருங்க, ஆனாலும் பாருங்க அவர் என்ன செய்ய பாருங்க, முன்னுக்கு என்ன சொல்றாரு, அவன் சரியா செய்யறான். ஆனா பெத்தேலும் தானியிலும் பொன்கட்டு கூட்டின இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணிய நேபாத்தின் குமாரனாகிய யெரோபின் பாவங்களை யெகோவா விட்டு விடவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம், பாருங்க, என் இருதயத்தில், பாருங்க, பார்த்து வாசிக்க விரும்பினா 2 ராஜாக்கள் 10, நான் இப்ப வாசிக்கிறேன் 30வது வசனம், 10:30. பாருங்க, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்த படியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார். இப்ப பிளஸிங் வருது. என்ன வருது? ஆசீர்வாதம். என்னத்துக்கு? தேவண்ட சிந்தையில, தேவண்ட இருதயத்துல இருந்து அவ்வளோ கம்ப்ளீட்டா செய்யறான். எப்படி செய்யறான்? கம்ப்ளீட்டா. தாவீது என்னையாம்? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஆனா தாவீது இருதயத்துக்கு ஏற்ற தாசன், ஆனா என்ன செய்யறேன்? தேவண்டதான் சரியா செய்யறான். அவன் என்ன செய்யறான்? பிளவிடக்குள்ள என்ன செய்யறது? அடி விழுது. புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, போயிட்ட கவனிங்க. அதே போல நீங்க எப்பயுமே தேவண்ட வழியில தேவண்ட கடமையை சரியா செய்யலாம். ஆனா நீங்க சரியில்லாட்டி தண்டனை என்ன வரும்? தண்டனை பொட்டுல வரும். என்னண்டு வரும்? ஏன்னா விளங்குத. அப்ப வேதம் என்ன சொல்லுது? நீங்க 100க்கு 100 தேவண்ட காரியத்துல பரிபூர்ணமா செய்யலாம், தேவண்ட சிந்தையாகவே செய்யலாம். ஆனா நீங்க சரியில்லாட்டி என்ன வரும்? தண்டனை வரும். தாவீதுக்கு அதான் அவர் தேவனே கேரண்டி கொடுக்குற. என்ன சொல்ற? என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ். அப்படி என்ன யோசிப்போம்? தேவண்ட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன்டா யோசிங்க. தேவன் சிந்திக்கிறதா அது, தேவன் எதை நினைக்கிறாதோ அதை அவன் செய்வான். ரைட். அதே போல யெகூவுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அந்த ஆசீர்வாதம் பாருங்க, 4 தலைமுறையாக வீற்றிருப்பார். என்னையா 4 தலைமுறை? எத்தனை வருஷம்? 400 வருஷம். என்ன அப்படித்தானே? 40 தானே? அப்ப 4 தலைமுறைக்கு 400 வருஷம். என்ன 100? ரைட். அதை விட 4 தலைமுறைக்கு என்ன செய்வானாம்? அவன் வீற்றிருப்பார். அப்ப 4 ராஜாக்கள் வந்து அவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. யாரு? ஏன்னா இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவா வரணும்னா யார் வரணும்? அந்த வம்சத்துல வரும். ஆனா வராம ஒரு பிளஸிங்க கொடுத்து அதுக்கு பிறகு இவனுக்காக 4 பேரையும் தேவன் என்ன செய்யறே? கொண்டு வா. பாருங்களா, தேவன் செய்யற. ஆனா பாருங்க, அதுக்கு பிற்பாடு 31 வாசிங்க. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. என்னையா? கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. அப்படித்தானே? கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை அவன் விலகவும் இல்லை. என்னையா? விளங்கிட்டா உங்களுக்கு? தேவன் கொடுத்த ஸ்தானத்தை, பொசிஷனை சரியாக செய்யறான். ஆனா அவன் என்ன செய்யல? சரியாக முழு இருதயத்தோடும் என்ன செய்யல தேவன். அப்ப இதுதான் காரணம். அப்ப பாருங்க, ஏனென்றா அவன் அதை அகற்றினாலும் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அது இருந்துச்சு. என்ன? அங்க யாரு? தானும் பெத்தேல்ல என்னத்தை வைக்கிறாங்க? கண்டுகுட்டி. என்னத்துக்காக வச்சாங்க? என்னத்துக்காக வச்சாங்க? எருசலேமுக்கு போகாம இடையில போறதுக்காக அதை வச்சாங்க. வச்சு என்ன செய்யறாங்க? தவறான காரியத்தை அதுவும் ஒரு விக்கிராராதன். ஆனா விக்கிரார ஆகாப்புட குடும்பத்தை என்ன செய்யறான்? அறுத்து இஸ்ரவேல்ல இல்லாதபடி அழிக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யல? அதே போல உங்களுக்குள்ளும் ஏதாவது ஒன்று இருக்கும்போது அது தேவன் வந்து அது விரும்புறேன். ஏன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாயிருக்கு. எது நடந்ததோ அது நடக்கும். அதை தான் கொரிந்தியருக்கு வரக்குள்ள பாருங்க, அதை தான் என்ன செய்யறான் பவுல்? என்ன செய்யறான்? அதை வாசிப்போம். நேரம் கடந்து போகுது. ரைட். நம்ம செய்திக்கு வரவே இல்லை நாங்க, ஆனா விரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, கடைசியாக பாருங்க, ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன செய்யாதீங்களா? பிணைக்கப்படாத. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிராதானுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிற ஆனபடினால் நீங்கள் அவர்களில் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்ப பாருங்க, என்னையா அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் அப்பதான் நீங்க என்னதாயிருங்க பிதாவாயிருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாயிருக்க சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றா அதுதான் தேவனுடைய காரியம். அதை தான் எகிப்தில இருக்க நாங்க பிரதிஷ்டை ஊழியத்திலையும் பார்த்தோம். என்ன, எகிப்திலேயோ தானியல்லையோ பாபிலோன்ல இருந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதை தான் செஞ்சாங்க. என்ன, அங்க இருந்தாலும் அவங்க யாரா இருந்தாங்க? அவங்க யூதனா தான் இருந்தாங்க. ஆமே, அவங்க எந்த காரியத்தில் எந்த சாப்பாடும் எந்த காரியம் அவங்களை என்ன செய்யல தீட்டுப்படுத்து. அவங்க எங்க இருந்தாலும் எதையுமே அவர் அங்க இருந்தார். ஆனா அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதான் தேவனை 1ஆம் தேதி பார்த்தா அது ஒரு நல்ல அழகான காரியம். ஆமே, அது ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, இப்ப யாக்கோபு வந்து யோசேப்பை எடுத்துக்கொண்டோம். அன்றைக்கு நாங்க தட்டினோம். யோசேப்பை பாருங்க, அங்க போய் என்ன செய்யப்படுறான்? விற்கப்பட்டு அங்க ஒரு இருக்கிறான். இங்க யாக்கோபு யாரு? யாக்கோபு இஸ்ரவேல் என்னன்னு பேர் வந்து தேவனோடு போராடினவன். அவன் சொன்ன இது தேவனுடைய வாசல். அவனுடைய காரியத்துல இருந்த எத்தனை கோத்திரம் வருது? 12 கோத்திரம். ரைட், இப்ப வைப்போம் போய். அப்ப வச்சிட்டு இருக்கக்குள்ள யாக்கோபு ஜெபிக்கிறேர், அழுகுறேர், வருஷ கணக்கா அழுகுறேர். யாருக்கு அழுகுறேர்? யோசேப்புக்கா. ஏன் தேவனுக்கு அளவுக்குள்ள சொல்ல தெரியா? யோசேப்பு அங்க இருக்கிறான் சொன்னாரா இல்லையா? சொன்னவரா? யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு சொன்னாரா? இல்ல. அத வேதத்துல வாசிப்போம். அதை பாரு. தேவனா நீங்க புரியணும்ன்றதுக்காக பேசுறேன். ஆமே, இத விதண்டி நாங்க முடிப்போமா? ரைட். இப்ப ரைட், ரைட். இப்ப 26 வாசிக்கிறேன். 45 26ல இப்ப யாக்கோபிட்ட வந்து பிள்ளைகள் சொல்றாங்க பாருங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாயிருக்கிறான் அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்து அவர்களை நம்பவில்லை. அவன் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தை யாவை அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்ததான். இப்ப நான் விளங்குது அவங்களுக்கு? தேவனை புரியுறீங்களா? இப்ப யாக்கோபு 12 கோத்திரம் வந்து ஒரு மனிதன். நீங்க ஜுஜிப்பி, நானும் நீங்களும் ஒண்ணுமே இல்லை. விளங்குது அவங்களுக்கு? ஆனா யாக்கோபோட வந்து யாரு போராடின்னு பேரை பெற்றவன்? யாரு? தேவனோடு போராடி இஸ்ரவேல் பெற்று. இப்ப அழுகுறே, கண்ணீர் விடுறே, சாப்பிடுறேரு, இல்ல ஒழுங்கா இல்ல, வியாதியா இருக்கு, தேவன் கொஞ்சமாவது இறங்கி ஒன்றுமே இல்லை. ஏன்னா பரவாயில்ல, நீ அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லியிருக்கான். ஏன் சொல்லு? நீங்க தேவனை நம்புறீங்களா இல்லைன்றதை அவர் பார்த்துட்டே இருப்போம். உங்களோட விசுவாசம் உறுதியாக இருக்கணும். தேவன் வந்து தண்ட ரகசியங்களை யாருக்கும் சொல்ல மாட்டேன். நாங்க அலம்பி திரும்பி நாங்க ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி எல்லாம் தேவன் கொடுக்கிறதே இல்லை. நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி போ. நீ நம்பி ஒன்று இருந்தா நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு பக்கத்திலே இருக்க, கண்மலை வந்து மாறி போகவில்லை. பாருங்க, இவ்வளவு நாள் அழுத பிறகு வாரு காட்சிக்கு வாரு. இப்ப தேவன் இறங்கி வாரே பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனம் மாறி. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தோம்? அப்ப பாருங்க, விளங்குது அவங்களுக்கு? இப்பதான் அவர் வாரு, எங்க வாரு? காட்சிக்கு வாரு. ரைட். பாருங்க, இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டா அவன் இதோ அடியேன். என்னையா? இப்பதான் வாரு யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொல்ற. இப்பதான் சொல்ற. எப்ப சொல்றேன்? நினைக்க ஏறக்குறைய 15-17 வருஷத்துக்கு பிறகுதான் இவ்வளவு நாளும் அழுதுட்டு தான் இருக்கான். இப்பதான் அவனுக்கு என்ன வந்துச்சா? உயிர் வந்துச்சு. இப்ப ஏன் தேவன் நான் கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நான் அழுகிறது தெரியாதா? ஏன்னா என் ஜெபத்தை அவர் கேட்க இல்லையா? அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். ஆனா நீங்க அவரே நம்பிட்டு இருக்கிறீங்களான்னு பார்க்க.
அப்ப ஏன் உங்களுக்கு புரியலாம இருக்கு? விளங்குது அவங்களுக்கு. ஏன்டா நான் அதான் அவர் தேவன்ட சிந்தையை பேசிட்டு இருக்கேன். ஏன்டா இன்னைக்கு தேவனை அறியாம இருக்கிறாங்க நிறைய பேர், அறியாம இருக்கு. அவங்களோட பேச்சு நடைமுறை வழக்கங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தேவன் எங்களோடு இடைப்படுறார். ஆமென். நல்ல அழகான காரியங்களை தேவன் என்ன செய்யறே கற்று தர்றபடினால நாங்க இன்னும் அதிகமா தேவனை நாங்க என்ன செய்யறோம், இறுக பெற்றி கொள்றோம். பாத்தீங்களா? இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு அவன் ஒரு மணி. இப்ப நாங்க சொல்லலாம், ஏன்னா இப்ப இந்த காலத்துல தீக்கரிசி இல்லைங்க. ஆனா இப்ப எங்களோட இடப்படுறான ஒரே ஒரு வழி என்ன? சொப்பனம். அப்படி இல்லாட்டி வார்த்தை தான். இன்னைக்கு எங்களுக்கு சொல்ல மாட்டேன், எல்லாம் வெளிப்பட்டுட்டு. அப்ப இன்னைக்கு வார்த்தையை பேசக்குள்ள நாங்க அதை நம்புற மட்டும்தான் எங்களுக்கு வைக்கப்பட்டு இப்ப உண்டா இருக்கு. ஏண்டா தீக்கரிசி இல்லைங்கட்டு. ஆமே. ஆனா தீக்கரிசனை உரைக்கிற நாங்க ஊழியக்காரன் தீக்கரிசியா கருதப்படுறாங்க. ஆனா அதை கத்தர் உரைக்கிறதாவது என்று சொல்ல இல்லை இப்ப. ஆமே. உங்களுக்கு வர்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் உங்களுக்குள்ள இருக்க சிந்தைய வார்த்தையோடு பேசுவேன். அப்ப தேவன் பேசுறார் என்பதை நீங்க காண்றீங்க. ஆமே. அப்ப அதே போல பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான யாக்கோபு அழுகுறான். ஏன் தேவனுக்கு இரக்கம் இல்லை? இல்ல, தேவன் அந்த காலம் நிறைவேற மட்டும் புடமடப்படும். இப்ப இது இவனுக்கு சொல்லிட்டா இவன் ஓடி போயினோன்னா அங்க எல்லாம் காட்சி மாறி விளங்கலாம். யோசேப்பு புடமடப்படையலாம், காட்சி மாறணும், அங்க பஞ்சம் வரணும், எல்லாம் வரணும். அதுக்காக தேவன் மௌனமா. அப்ப ஆனா அதனால அவர் பார்த்துட்டு தான் இருப்பேர். ஆனா அழுதாலும் அவர் பார்க்கணும், அதை ஒன்றும் செய்ய விளங்குது. அதே போலதான் இன்றைக்கு நீங்க அழுதாலும் அவர் பார்த்துட்டு இருக்கு. ஆனா தேவன் இருக்கிறேன், தேவன் இங்கதான் இருக்கிறேன். ஆமென். அதனாலதான் அவர் என்ன செய்யற, வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு காலம் போகும், ஒரு நிமிஷம், ஒரு மாதம், ஒரு நாள், அப்படி இல்லை, வருஷம் சரி. ஆமே. அவனுக்கு எத்தனையோ வருடம், அவ்வளவு மகத்தான மனிதன். அதனாலதான் நாங்க குழம்புறோம். இன்னொரு வசனம் வாசிக்க விருப்பம், அடுத்த முறை நாங்க அதை வாசிப்போம். அழகாக இதுக்கு பொருத்தமா அவர் சொல்றேன். ஏன்னாண்டா அதனாலதான் நாங்க ரெண்டு சிந்தையாக போறோம். இது தேவனா இல்ல தேவன் செய்ய இல்லையா என்ற சிந்தை நமக்குள்ள வருது. இப்ப புரியுதானே? இப்ப தேவனை நீங்க புரிஞ்சிருப்பீங்க தானே? நீங்க உறுதியா இருங்க. யோபு அதான் உறுதியில இருந்தான். அவன் சொன்னான், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று உறுதியாவே இருந்தான். வாயாலையும் சொல்லாலையும் தேவன் அவன் என்ன செய்யல, காயப்படுத்தல, தூசிக்கல, காத்திருந்தான். யாக்கோபு அழுதுட்டு இருந்தான், தேவன் சொல்லல. ஆனா பிள்ளைகள் சொன்னோன்னே இப்ப வாரு, விளங்குதா? அப்ப அந்த டைம் தேவன் வாரு. இப்பதான் சொல்ற, பயப்படாது, நீ போ, அங்க அவன் தான் உண்ட கண்ணை அவன் மூடுவான்னு அவர் சொல்ற. இப்ப புரியுதா அவங்களுக்கு தேவனை? அதனால தேவன் எதையும் வெளிப்படையா சொல்றது இல்லை. அவர் பேசிட்டு இருப்பே, நீங்க ஆர்வம் இருந்தா அவர் வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறேன். ஆமே. நீங்க பயப்பட தேவையில்லை. எது நடக்கும், என்ன நடக்கும் நாளைக்கு என்றது அவருக்கு தெரியாது. நாங்க பயப்படுவோம், ஆனா தேவனுக்கு அது ஒன்றுமே இல்லை. அவர் நம்பும் போது தேவன் நிச்சயமா அவர் என்ன செய்வார், அந்த பயமில்லாத தன்மை வரும். அதான் வேதம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அடுத்தது என்ன? பயப்படுகிறவன் அப்படியா சொல்லுங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப பாருங்க, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது என்னையா? வேதனை உள்ளது. ஆமேன். அப்ப அதனால நாங்க யாருமே பயப்பட தேவையில்லை. ஏனென்றா தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த கண்மலை இன்றைக்குமே இங்கேதான் அவர் இருக்கிறார். அதான் நாங்க போன வாரம் பார்த்தோம், அந்த கண்மலை தூர போல அவங்களோட தான் நடந்துச்சு. அதே போல தேவன் இன்றைக்கு உங்களோட இருக்கிறார். ஆனா நீங்க சில நேரத்துல அவர் பார்க்க வேண்டி வரும். உங்களுக்கு வியாதி வரக்குள்ளேயும் பார்த்துட்டு இருக்க வேண்டி வரும். நீங்க கிளேசம் அடையக்குள்ளேயும் பார்க்க வேண்டி வரும். உங்களுக்கு கஷ்டம் வரக்குள்ளேயும் அவர் பார்க்க வேண்டி வரும். ஆனா உங்களோட தான் இருக்கு. ஏன்னா நீங்க புடமடப்படணும், அங்க சில காரியம் நிறைவேறணும், அங்க நிறைய பேர் இடறப்படணும், நிறைய பேர் விழுந்து போகணும். எல்லாத்துக்காகவும் அவர் தான் சொல்லிட்டேரண்டா யாரும் இடற மாட்டார். ஆனா இடறல் வரணும். அது எல்லாமே வர உங்களை என்னவர் செய்வார், காட்சிக்கு வச்சுட்டே இருப்பு. உங்களை கண்டு அவங்க என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா இன்னொரு தூற்றினா தானே உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படித்தானே வேதம் சொல்லுது. உங்களை
மற்றவர்கள் உங்களுக்கு வீணான சொற்களை சொல்லும் போது நீங்க பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. அப்ப அதையெல்லாம் பூரணமாக தேவன் மௌனமா இருப்பார். அதே போல தேவன் பிள்ளைகளும் சில காரியத்துல நீங்க மௌனமா இருக்கணும், விளக்கம் கொடுக்க போகாதீங்க, நீங்க நல்லவங்க என்று காண்பிக்க போகாதீங்க. இடர்றவங்க இடருவாங்க, நல்லவங்க விசுவாசிப்பாங்க. ஆமேன். அன்பு விசுவாசிக்கும். ஆமேன். சகலத்தை நம்பும். ஆமேன். அதே போல கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகத்துவமான நேரத்திலே ஒரு அழகான ஒரு காரியத்தை நீர் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆயத்தப்படாமல் வருகிற வேளையிலே கர்த்தாவே நீர் ஒரு வார்த்தையை அனுப்பி இன்றைக்கு எல்லாரோடும் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வழியிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எந்த மனிதனும் பூரணர் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக பூரணப்படுத்தவே நீர் எங்களோடு வந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக இருக்கிற குறையோடு நீர் பேசுகிற தேவன். அதனாலே கர்த்தாவே, நாங்கள் அதிலே தவறு என்று உணரும் போது நீர் அதை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனாலே கர்த்தாவே, நாங்கள் எதை இழந்தாவது உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பது நாங்கள் விரும்புகிற காரியமாயிருக்கிறது. அதனாலே நீர் எங்களை புடமிட்டு எங்களை அடிக்க வேண்டிய இடத்திலே அடித்து கர்த்தாவே, எங்களை நொறுக்க வேண்டிய இடத்திலே நீ நொறுக்கி கர்த்தாவே, உமக்குள்ளாக நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனாலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்து. நீர் ஒவ்வொருவோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே நிச்சயமாய் ஆண்டவரே, அதை விசுவாசிக்கும் போது நீர் அதன் பலனை நீர் கொடுக்கிற தேவன். அதனாலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்றைய நாளிலே வைத்தியசாலைக்கு கடந்து போயிருக்கிற சௌரியம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய விலையேற பெற்ற ஆண்டவரே, கரத்தினாலே நீர் மூடி கர்த்தாவே நீர் பாதுகாக்க போற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது சொன்னான், சிங்கத்துக்கும் கரடிக்கு தப்பிவித்த அதே தேவன் இந்த பெலிஸ்தியனுக்கும் என்னை தப்பிவிப்பார் என்று. அதே போல கர்த்தாவே, நேற்றைய நாளிலும் அவருக்கு அநேகத்தை நீ செய்திருக்கிறீர். நேற்றைய நாளில் நாங்கள் ஒரு சாட்சியை கேட்டோம். அதாவது அவருடைய அந்த கற்பப்பையை எடுப்பதற்காக அங்கே நேரமானது குறிக்கப்பட்டிருந்தது. அந்த கற்பப்பை எடுக்கப்பட வேண்டிய நேரம் குறிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு போய் வைத்தியசாலைக்கு ஆபரேஷனுக்காக கொண்டு போகப்படுகிற வேளையிலே அது இல்லை, அது தேவையில்லை என்று அனுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அது எடுக்கப்பட வேண்டியது, ஆனால் எடுக்க கூடாது என்று திருப்பி வர முடியுமானால் இன்றைக்கு நீர் மாறாத தேவன். அதனாலே கர்த்தாவே, அதேதான் அங்கே தாவீது செய்தான். சிங்கத்துக்கு கரடிக்கு தப்பிவித்த அதே தேவன் இந்த பெலிஸ்தியனுக்கு நீர் தப்பிவிப்ப. அதே போல கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசம் அதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. அதுக்காக நாங்கள் நிற்கும் போது நீர் அதை செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதே போல கர்த்தாவே, நிச்சயமாய் ஆண்டவரே சௌரிய நீர் பலப்படுத்தி கர்த்தாவே, நீர் ஆண்டவரை வார்த்தை அனுப்புறதன் நோக்கம் குற்றப்படுத்த அல்ல, ஒரு மனிதனை நீர் பலப்படுத்தவே நீர் அதை அனுப்புற தேவன். அதே போல நிச்சயமாய் நீர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதென்று கர்த்தாவே, இந்த வேளையிலே வந்த ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்க நீர் கிருபை செய்யும். சபை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பஸ்நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.